இந்து தமிழில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது விஜய் குறித்த அவதூறு பேச்சு, ரசிகர்களுக்கு ரஜினி தரப்பு கண்டனம் அப்படின்னு. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இப்போல்லாம் சோசியல் மீடியாக்களில் ஃபேன் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல இருந்தே ஃபேன் ஃபைட்டு அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். அப்படி அப்போ இருந்தே இந்த ஃபேன் ஃபைட் அப்படிங்கிறது நாங்கள் பெருசா நீங்கள் பெருசா அப்படின்னு அது நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் அது எல்லாமே ஒரு அளவில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்கும். பட் அந்த அளவு மீறி போகும்போது அது நிறைய சர்ச்சைகளை உண்டாக்குது. இப்போது ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. அதாவது சமீபத்தில் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் நிறைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அதில் தலைவர் ரசிகர்களும் இருந்திருக்காங்க, அஜித் ரசிகர்களும் இருந்திருக்காங்க, மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் சிலர் அதில் இருந்திருக்காங்க. அதில் விஜய் அவர்களுடைய அரசியல் அந்த பிரச்சாரத்திற்காக வரும்போது அவர் மேலே முட்டை அடிக்கணும், அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம், நாமக்கல்லேருந்து முட்டை இறக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர் பேசியிருக்காரு. அது செய்தி சேனல்கள் வரையும் போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரசிகர் மீது கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல்லாம் வந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தரப்புலேருந்து கண்டன அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு. இதை ரியாஸ் கே அகமது தலைவரோட பிஆர்ஓ வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்தின் ரசிகராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒருவர் நடிகர் விஜய்க்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது. இத்தகைய கருத்துக்கள் ஏற்க முடியாதவை. மேலும் உண்மையான ரஜினி ரசிகர்கள் யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட மாட்டார்கள். ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் இத்தகைய எதிர்மறையான நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதை அல்லது பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பது தேவையற்ற பகைமையையும் பிளவுகளையுமே உருவாக்குகிறது. அதே நேரத்தில் அனைத்து ரசிகர்களும் கண்ணியத்தையும் பரஸ்பர மரியாதையையும் காத்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். திரைப்படம் என்பது மக்களை ஒன்றிணைப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர அது பிளவை ஏற்படுத்துவதற்காக அல்ல. ரசிகர்கள் என்ற பெயரில் எந்த நடிகருக்கும் அல்லது சக மனிதருக்கும் எதிராக வெறுப்பை பரப்பக்கூடாது. நம் ரஜினிகாந்த் அவர்களின் வழியில் செயல்படும் நாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது கிடையாது, ஈடுபடவும் கூடாது. நாம் விரும்பும் நட்சத்திரங்களை நேசத்துடனும் நேர்மறை உணர்வுடனும் கொண்டாடுவோம். ரசிகர் பண்பாட்டை மரியாதை மற்றும் பெருமிதம் மட்டுமே நிர்ணயிக்கட்டும், துவேஷம் அல்ல அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தலைவர் எப்போவுமே இந்த மாதிரி செயல்களை ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ரசிகர்கள் என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக தலைவர் தட்டி கேட்பாங்க. தலைவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டு தான். நமக்குமே கூட விஜய் மீது முட்டை அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அது பிரச்சனையே வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் விஜய் ரசிகர்களும் இதற்கு மேலேயே கூட நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே. தலைவரோட ஃபேமிலியை, தலைவரை என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் அப்படிங்கிறதையும் தாண்டி அப்யூஸ்லாம் பண்ணுறாங்களே. அதுக்கெல்லாம் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த கண்டன அறிக்கை வந்திருக்கு. இப்படி விஜய் ரசிகர்கள் தலைவரையோ அல்லது தலைவர் ஃபேமிலியோ பேசும்போது விஜய் தான் கண்டன அறிக்கை வெளியிடணும், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அவர் இதுவரையும் எப்போதும் அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டது கிடையாது. இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.